ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல் டைம் ஜாபாகவும் இருக்குது, பார்ட் டைமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ் ஓல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே டு சண்டே வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 AM to 11 PM வரைக்கும் ஒர்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்செப்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அலோன் கொடுத்துட்டு ஐ கன்சர்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் 1 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து அவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் என்ன, உங்கள் டைம் ஜோன் என்ன, பாஸ்வேர்டு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைன்இன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பேஜுக்கு வந்துடுவீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.